ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்து சொல்லியே தீரணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட்டை கொடுங்க, லைக்கை போடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸ் வந்து அதிகம் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகே, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்ட் வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி காலையில் வந்து யாருக்கு பிஆர் ஓட்ஸ் இருக்குது, பாட்ஸ் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் கையும் வந்து நோக்கி பாஞ்சது யாரை தெரியுமா? அர்ச்சனா அவர்களை தான் வந்து பாஞ்சது. அதனால தான் வந்து விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. ஸோ ப்ரோமோ 3ல ஒன்றுமே இல்லை, சப்புன்னு ஒரே ஒரு 30 செகண்ட் விஷயம் தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ போட்டு விட்டாங்க. சரி, ஓகே, இப்போ டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட ரெட் கார்பரேட் போட்டு ஒருத்தனை வந்து அனுப்பணும், நடக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரை நடக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் ஃபேன் ஜோனில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% மேலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ஹோட்டும் வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் அந்த பாட்டு அப்புறம் பிஆர் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்லாம் கொடுத்து அர்ச்சனாவோட பேரெல்லாம் கொஞ்சம் கெட்டு சில பேருக்கு வந்து ஒரு டவுட்டும் வந்துச்சு. என்னடா இந்த பொண்ணு உண்மையாகவே அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்பரேட்டை வந்து கையில் கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ரெட் கார்பரேட்டில் வந்து நடக்க வைங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விசித்ரா மேம் வந்து பண்ண வரும்போது ஐயோ வேணாம் மேடம், தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கையெடுத்துலாம் கும்பிட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? ரெட் கார்பரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது சொல்லப்போனால் அது ஒரு பெரிய 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 விஷயம். ஹவுஸ்மேட்ஸ்க்கு யாருக்குமே கிடைக்காதது அர்ச்சனாவுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் இப்போ கொண்டு வந்து பிக் பாஸ் அவர்கள் செய்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷினாக வந்து வருது இல்லை? ஏன் இப்போ செய்கிறாருன்னா, அந்த பணப்பொட்டி பக்கம் எவனுமே போக மாட்டேங்கிறான், கையை வேற வைக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு இன்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓட்டிங்ஸ் காலையில் என்னாச்சு, ஓட்டிங்ஸ் யாருக்கு அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெளிவு வந்து வந்துருச்சு ஹவுஸ்மேட்ஸ்க்கு. அதே மாதிரி இப்போ இது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, ரெட் கார்பெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது மாயாவுக்கும் புரிஞ்சிருச்சு, பூர்ணிமாவுக்கும் புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ யாராவது வந்து அந்த பணப்பொட்டியில் கையை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு. பட் யாருமே வந்து வைக்கல. திஸ் இஸ் அ லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து தர்ஸ்டே, நாளைக்கெல்லாம் பணப்பட்டியை தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்பரேட் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பேன்சோன் கேள்விக்கு அதிகப்படியான வாக்குகள், கிட்டத்தட்ட 80க்கும் மேலான சதவீதத்தான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரெட் கார்பரேட் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இது பிக் பாஸ் கொடுத்த மிகப்பெரிய ஹிண்ட்டு ஃபார் அனதர் கண்டஸ்டன்ட். நீங்கள் தயவுசெய்து பணம் பொட்டியானா தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எந்த கண்டஸ்டன்ட்டும் இதை பற்றி கன்சிடரேஷனே வந்து எடுத்துக்கல. ஓகே, அவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, நம்ம வந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டஸ்டன்ட்டும் இப்போ வரைக்குமே பேசல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.